ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நாட்டுல கல்யாணமான ஆல்மோஸ்ட் 90% பெண்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை தான் அந்த கதையில சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பிரச்சனையை பார்த்து பொங்கி எழுந்து ஒரு குடும்ப தலைவி பதிலுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறது தான் அந்த படத்தோட ஹைலைட். இதோட விளைவா அடுத்தடுத்து என்ன சம்பவங்கள் நடக்குதுங்கிற ஒரு சுவாரஸ்யமான படம் தான் இது. சோ எல்லாரும், குறிப்பா கல்யாணமான பெண்கள், கட்டாயம் இந்த கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களேன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். ஆந்திராவுல கோதாவரி மாவட்டத்துல இருக்க பசுமையான ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. இங்க மீன்பிடி தொழில் தான் பிரதானம். இந்த ஏரியாவுல நிறைய மீன் பண்ணைகள் எல்லாம் இருக்கு. அங்க இருக்க ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். இவரு தான் அந்த குடும்ப தலைவர். இவருக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. இவரு தான் அந்த குடும்ப தலைவரோட மச்சான். இந்த ஆளு வீட்டுக்கு வந்தாலே எடக்க முடக்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அந்த குடும்ப தலைவரோட பொண்ணு, அப்பா எனக்கு டெடி பேர் பொம்மை விளையாடுறதுக்கு வேணும்னு கேக்குறா. உடனே இவரு தன்னோட பையன்கிட்ட இருந்த கார் பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுத்து, இந்தா இதை வச்சு விளையாடுன்னு சொல்றாரு. அதே போல இந்த பொண்ணோட அம்மா, உனக்கு புதுசா ட்ரெஸ் எடுத்தா தேவையில்லாத செலவு, உங்க அண்ணன் ட்ரெஸ் எல்லாமே உனக்கு நான் ஆல்டர் பண்ணிட்டேன், இதையே போட்டுக்கோன்னு சொல்லி அண்ணன் ட்ரெஸ்ஸையே கொடுத்துட்றாங்க. இப்படி இந்த பொண்ணுக்குன்னு எதுவுமே சொந்தமா கிடைக்காது. எல்லாமே இவங்க அண்ணன் பயன்படுத்தின பொருட்கள் தான். ஏன் இவங்க பேர் கூட பாத்தீங்கன்னா பிரசாந்தி. அது கூட இவங்க அண்ணன் பேரு பிரசாந்த் அப்படிங்கிறத மாத்தி தான் வச்சிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு வளர்ந்து +2 படிக்கிறாங்க. இவங்க தான் இந்த கதையோட ஹீரோயின். ஒரு நாள் அப்பா எங்க ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போறாங்க, ஒரு நாள் தான், நான் போகட்டுமான்னு கேக்குறாங்க. ஆனா இவங்க அப்பாவும் அண்ணனும் டூர் போற இடத்துல பசங்க எல்லாம் தண்ணி போடுவாங்க, வயசு பொண்ணு போறது சேஃப் இல்லைன்னு சொல்லி தடுத்துறாங்க. பிரசாந்தி மனசு நொந்து போயிடுறாங்க. ஆனா இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கிளாஸ்ல இவங்க தான் டாப்பர், ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க. இப்ப அவங்க +2 முடிக்க அப்பாவும் பக்கத்து ஊர்ல இருக்க பெரிய காலேஜ்ல பொண்ணை சேர்க்கணும்னு சொல்லி பிளான் பண்றாரு. இது உள்ள இருந்து கேட்டு நம்ம ஹீரோயின் பிரசாந்திக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா கரெக்டா குட்டையை குழப்பறதுக்காக இவங்க தாய் மாமா வராரு. காலேஜ் பக்கத்து ஊர்லயா, அதுவும் 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. பொண்ணு தினமும் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாச்சே மச்சான்னு சொல்ல, போதா குறைக்கு ஹீரோயினோட அண்ணனும், ஏப்பா காலேஜ்ல தங்கச்சிக்கு மெரிட்ல சீட்டு கிடைச்சிருக்கலாம், ஆனா ஃபீஸ் ஏகப்பட்ட செலவாகும். அது மட்டும் இல்ல, அந்த காலேஜ் பஸ் விடிய காலம் 5:30 மணிக்கே வந்துடும். அம்மா 4 மணிக்கே எழுந்து சமையல் செஞ்சாதான் கரெக்டா இருக்கும். 4 வருஷம் இப்படி கஷ்டப்பட போறீங்களா? அதெல்லாம் வேணான்னு அண்ணங்காரனு குண்டை தூக்கி போட அப்பாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினோட தாய் மாமாவும், பையன் சொல்றது கரெக்ட் தான், படிக்கிற பிள்ளைங்க எங்க இருந்தாலும் படிக்கும், இன்ஜினியரிங் தான் படிக்கணுமா என்ன, நம்ம ஊர்ல இருக்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்த்து விடுங்க, அதெல்லாம் பிரசாந்தி டாப்பா வருவான்னு சொல்ல, இதை உள்ள இருந்து கேட்க கேட்க ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. ஆனா அப்பாவோ மச்சானும் பையனும் சொல்றதை கேட்டு ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்த்து விட்டுறாரு. இதனால நல்லா படிச்சுட்டு இருந்த பிரசாந்திக்கு படிக்கவே பிடிக்கல. கிளாஸ்ல உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அங்கிருந்த வாத்தி, என்ன இப்படியே படம் வரைஞ்சிட்டே காலேஜை ஓட்டிடலான்னு பாக்குறியா? வீட்டுல கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புறாங்க. பொண்ணுங்க படிச்சு தனிப்பட்ட முறையில இண்டிபெண்டா இருக்கணும், அப்போதான் சமுதாயமும் நீங்களும் முன்னேற முடியும்னு நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்ல, இதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இந்த வாத்திய பிடிச்சு போகுது. அதுக்கப்புறம் இவரோட தன்மையான பேச்சு, மரியாதை எல்லாமே பிடிச்சு போக அவரு மேல இவங்களுக்கு காதல் வருது. இவங்களே ஒரு நாள் வெக்கத்தை விட்டு ப்ரப்போஸ் பண்றாங்க. இந்த வாத்திக்குமே பிரசாந்திய பிடிச்சு போனதால அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் சிக்கலே ஆரம்பமாகுது. ஒரு நாள், என்ன நேத்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஆன்லைன்ல இருந்தேன்னு கேட்க, இவங்களும் என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வாழ்த்து அனுப்புறதுக்காக தான் இருந்தேன்னு சொல்றாங்க. சரி சரி போன்னு சொல்றாரு. ஒரு நாள், நான் காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல கலந்துகிட்டு டான்ஸ் ஆட போறேன்னு இவங்க ஆசையா சொல்ல, எதுக்கு பசங்க முன்னாடி குனிஞ்சு நிமிந்து ஆடினா தேவையில்லாம கமெண்ட் அடிப்பாங்க, கால் சுலுக்கிருச்சுன்னு சொல்லி பேரை வாபஸ் வாங்கிரு, போன்னு சொல்லி இவங்கள அடக்குமுறை பண்றாரு. ஒரு நாள் லைப்ரரியில இவங்க புக் எடுத்துக்கிட்டு இருக்க, அப்ப ட்ரெஸ் விலகி அவங்க இடுப்பு தெரியுது. இது அங்க இருக்க 2 பசங்க குறுகுறுன்னு பாக்க, இது அந்த வாத்தி கவனிச்சிடுறாரு. சாயந்தரம் பிரசாந்தி கன்னத்துல பலார்னு ஒண்ணு வைக்கிறாரு. பொம்பளை புள்ளன்னா துணிமணி ஒழுங்கா போடணும், எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல கத்துக்கோன்னு சொல்றாரு. வாங்கின அறையில இவங்க மூக்குத்தி பிஞ்சு மூக்குல இருந்து ரத்தமே வந்துருச்சு. ஆனா இதை இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பார்த்து வீட்டுல போட்டு கொடுத்துட்றான். அப்புறம் என்ன, பிரசாந்தியோட அப்பா அண்ணன் எல்லாரும் பயங்கர கடுப்புல இருக்காங்க. சரியா அந்த நேரம் குட்டையை குழப்பறதுக்கு அந்த தாய் மாமா வேற வந்துடுறாரு. மச்சான், என்னைக்கு பொண்ணுங்க அவங்க வாழ்க்கை துணையை அவங்களே தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்களோ, இனிமே படிக்க அனுப்புறது நல்லதில்ல, சீக்கிரமே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சுட்டாதான் நமக்கு சேஃப்னு சொல்லி ஐடியா கொடுக்க, ஆனா ஹீரோயின் நான் மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்றாங்க. கடுப்பான அப்பா, நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், சொல்ற மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு போற வழிய பாருன்னு சொல்றாரு. கட் பண்ணா பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு மீன்பிடி பண்ணை. அங்க இறால் மீன் எல்லாம் வளர்க்குற ஒரு தொழிலதிபர் இருக்காரு. இவரு தான் அது. இந்த கதையோட ஹீரோவும் இவரு தான். இவர் ஆள் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பா மேலா தன்னை மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாரு. ஆணாதிக்கம் நிறைஞ்ச ஒரு ஆளு. இவருக்கு ஹீரோயினோட போட்டோ வாட்ஸ்அப்ல வருது. இவர் தாய் மாமா தான் அனுப்புறாரு. இவருக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சு போக, இப்ப தான் தாய் மாமா, அம்மா, தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு பொண்ணு பார்க்க கிளம்புறாரு. ஹீரோவுக்கு அப்பா கிடையாது.
வந்த இடத்துல ஹீரோயினோட தாய் மாமாவும் ஹீரோவோட தாய் மாமாவும் மாறி மாறி கதையா விடுறாங்க. 2 பேருமே செம டுபாகூருங்க தான். அப்ப ஹீரோயினோட அப்பா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமும் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுறா, உங்களுக்கு சம்மதமான்னு கேட்க, அதுக்கு என்ன, அவங்க படிப்பு அவங்க இஷ்டம்னு ஹீரோ பெருந்தன்மையா நடந்துக்கிறாரு. ஆனா இதெல்லாம் வெறும் நடிப்பு தான். ஆனா இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு மாப்பிள்ளை மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. டீ போட்டு கொடுத்துட்டு அவரை கவனிச்சுட்டு போறாங்க. இப்ப பொண்ணையும் மாப்பிள்ளையும் தனியா பேசுறதுக்காக அனுப்ப, ஆனா நம்ம ஹீரோவோ, உங்க ஊர்ல இந்த மீன் என்ன விலை, அந்த மீன் என்ன விலை, மீன் குழம்பு வைக்க தெரியுமா, வறுக்க தெரியுமான்னு மீன் சம்பந்தமாவே பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் தொழிலே அதுதான் இல்லையா. பேசி முடிச்சு கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அவ்வளவா திருப்தியா இல்ல. இருந்தாலும் இவங்க கல்யாணமும் நடந்து முடியுது. இப்ப முதல் ராத்திரி அறையில ரொம்ப புழுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் நைஸா சட்டையை கலட்டுறாரு. அந்த நேரம் ஹீரோயின் பால் குடிக்கிறாங்க. அவங்க வாயில லைட்டா கரை ஒட்டிக்கிட்டு இருக்க, இவர் தொடக்கிறதுக்காக நெருங்கி வராரு. ஆனா அவங்களோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்க, சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியா தூங்குறாங்க. அன்னைக்கு ராத்திரி எதுவுமே நடக்கல. மறுநாள் ஹீரோ தன்னோட தாய் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, அவரும், நல்ல காரியம் பண்ண, பொண்ணுங்க கிட்ட எப்பவுமே விட்டுதான் பிடிக்கணும். நீ பாட்டுக்கு அவசரத்துல ஆத்துல பாயிற மாதிரி பாஞ்சிருந்த, உன் பொண்டாட்டிக்கு உன் மேல பெரிய வெறுப்பு வந்திருக்கும், கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்றாரு. இப்ப மறுநாள் மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்புற சடங்கு. அங்க இருக்க எல்லா சொந்தக்காரங்களும் ஏதோ துக்கம் நடந்த மாதிரி பயங்கரமா கதறி அழுகுறாங்க. ஹீரோயினோட அம்மா அப்பா உட்பட. குறிப்பா அந்த தாய் மாமா இருக்கானே, அந்த ஆள் பாத்தீங்கன்னா ஓவரா அழுது பெர்ஃபார்ம் பண்றான். ஒழுங்கா காலேஜ் போக வேண்டிய என் வாழ்க்கையவே திசை மாத்தி விட்டவன் நீதானடான்னு ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க இருக்க ரிமோட்டு, இவங்க மாமனாருடைய போட்டோ, ஜன்னல், மீன் தொட்டின்னு எல்லாமே அங்கங்க உடஞ்சிருக்கு. ஆரம்பத்துல இவங்க அதை பெருசா எடுத்துக்கல. இவ மறுநாள் விடிய காலையிலேயே இவங்க நாத்தனாரு மாமியார் எழுந்து சமையல் செய்யறாங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம் சமையல் இவங்க கேட்க, என் பையன் விடிய காலை 4 மணிக்கே டிஃபன் சாப்பிட்டு மீன் குட்டைக்கு போயிருவான். அதுக்கப்புறம் காலையில ஒரு 10 மணிக்கு தாமா வருவான். இது இந்த வீட்டுல வழக்கம். நீ போய் தூங்குறதுன்னா தூங்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் இவங்க புருஷன் சாப்பிடுற வரைக்கும் இவங்க கூடவே இருக்காங்க. அதே போல ஹீரோவுக்கு இட்லி மட்டும்தான் பிடிக்கும். வருஷம் 365 நாளும் டிஃபனுக்கு இட்லி மட்டும்தான் சாப்பிடுவாரு. இப்ப அன்னைக்கு ராத்திரி காலேஜ்ல எக்ஸாம் ஃபீஸுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாம போய் நாளைக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாமான்னு இவங்க கேக்குறாங்க. ஆனா இவரோ, என்ன அவசரம், லாஸ்ட் டேட்டுக்குன்னு நிறைய டைம் இருக்குல்ல, பொறுமையா கட்டிக்கலாம்னு சொல்லி நேக்க அவாய்ட் பண்ணி விட்டுறாரு. ஆனா மாமியாருக்கு மருமகளை ரொம்பவே பிடிச்சிருக்கு, சகஜமா பேசுறாங்க. ஒரு நாள் காலையில 10 மணிக்கு ஹீரோ வீட்டுக்கு வர, இவங்க அம்மா டேபிள் மேல காலை வச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு முறைச்ச உடனே காலை கீழே இறக்கிக்கிறாங்க. சோ தன்னோட அம்மா கிட்ட கூட தன்னோட ஆணாதிக்கத்தை காட்டுற ஒரு ஆள் இவரு. இதை சிம்பாலிக்கா நமக்கு காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் தன்னோட நாத்தனார்கிட்ட, உன் புருஷன் அமெரிக்கால இருந்து எப்ப வருவாருன்னு கேட்க, இவங்களும், அவர் அமெரிக்கால இருக்காரு, நான் சொன்னதெல்லாம் சும்மா, அவர் பக்கத்து ஊர்ல தான் இருக்காரு. என் புருஷனுக்கு எனக்கு 1 வருஷத்துக்கு முன்ன சண்டை, நான் கோச்சிக்கிட்டு இங்க வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன கூட்டிட்டு போறதுக்கு அவர் வரவே இல்லை. அப்படியே அம்மா வீட்லயே 1 வருஷமா இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இதையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துக்கல. இவ வீட்டுல போர் அடிக்குதுன்னு இவங்க வீட்டை அலங்காரப்படுத்துறாங்க. அலங்கோலமா இருந்த வீட்டை கம்ப்ளீட்டா டெக்கரேட் பண்ணி சூப்பரா மாத்திடுறாங்க. இது எல்லாமே பார்த்து மாமியாருக்கு மருமகளை ரொம்பவே பிடிச்சு போகுது. ஆனா ஹீரோ கவனிக்கிறாரு, நம்மளை கேட்காம இவ வீட்டை எப்படி இந்த மாதிரி மாத்தலான்னு. இதுல கூட இவருக்கு ஈகோ எட்டி பாக்குது. இந்த நடவடிக்கையே பிடிக்கல. ஒரு நாள் விடிய காலையில இவங்க புருஷனுக்காக ஸ்பெஷலா பொங்கல் ரெடி பண்றாங்க. இது நான் இன்னைக்கு செஞ்சது, சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்குன்றாங்க. அம்மாவும், ஆமாண்டா, மருமக கஷ்டப்பட்டு செஞ்சா இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருடான்னு சொல்றாங்க. ஆனா இவருக்கு இது சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் வேண்டா வெறுப்பா அரைகுறையா சாப்பிட்டு போறாரு. ஒரு நாள் ஹீரோயின், நான் அம்மா தங்கச்சியோட ஷாப்பிங் போயிருந்தேன், உங்களுக்கு ஒரு டிஷர்ட் பார்த்தேன், நீங்க டெய்லி இதை கூட போடுங்க, நல்லா இருக்குன்னு சொல்ல, எனக்கு டிஷர்ட் எல்லாம் போட்டு பழக்கம் இல்ல, இதெல்லாம் எனக்கு வேணான்னு தூக்கி போட்டுறாரு. இவங்களுக்கு மனசு ரொம்பவே வருத்தமாயிடுது. ஒரு நாள் ஹீரோவோட மீன் பண்ணைக்கு அந்த ஊர்ல பண்ணை வச்சிருக்க ஒரு பெரியவர் வராரு. அவரு, என் பண்ணை இப்ப கொஞ்சம் நஷ்டத்துல போகுது, உங்ககிட்ட நான் கம்மி விலைக்கு வித்துறேன், நீங்க கொடுக்குற காசை வாங்கிக்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தம்பின்னு கேட்க, இங்க பாருங்க, எனக்கு உங்க பண்ணை மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, ஓடாத பண்ணையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, தொல்லை பண்ணாம கிளம்புங்கன்னு சொல்லி அவாய்ட் பண்றாரு. அந்த நேரம் ஹீரோயின் ஸ்வீட் எடுத்துக்கிட்டு புருஷனை பார்க்கலான்னு வராங்க. அப்ப வேலை செய்யற ஆளுங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் கொடுக்க, அவனுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. இதுல கடுப்பான இவரு, என்னடா விட்டா என் வீட்டுக்கே வந்துடுவீங்க போல சோறு சாப்பிட, கிளம்புங்கடான்னு சொல்லி எல்லாரையும் திட்டி அனுப்பிடுறாரு. என்ன கேட்காம இங்க எல்லாம் வரக்கூடாது, சரி எதுக்கு வந்தேன்னு கேக்குறாரு. இவங்களும், பக்கத்துலதான் எங்க காலேஜ் இருக்கு, எக்ஸாம் ஃபீஸ் கட்ட டைம் வேற போய்கிட்டு இருக்கு, போய் கட்டிட்டு வந்துடலாமான்னு கேட்க, கடைசி தேதி தான் என்ன வரல, அதுக்குள்ள என்ன அவசரம் போன்னு சொல்லி இப்பவும் அவாய்ட் பண்ணிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி வீட்டுல ஹீரோயின் புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்ணிருக்காங்க. இவருக்கு இது சுத்தமா பிடிக்கல. கடுப்பான இவர் தட்டை தூக்கி எறிகிறாரு. இதுல அதிர்ச்சியான ஹீரோயின், இனிமே செய்யாதன்னு சொன்னா நான் செய்யாம இருக்க போறேன், அதுக்காக எதுக்குங்க தட்டெல்லாம் தூக்கி போடுறீங்கன்னு கேட்க, இதுல இன்னும் கடுப்பான இவரு சாப்பாட்டு கையோட பலாருன்னு ஒண்ணு வைக்கிறாரு. என்னடி வாய் ரொம்ப நீளுது, இந்த வீட்டுல எது பண்ணுனாலும் நான் சொல்றத கேட்டுதான் நடக்கணும், நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணக்கூடாது, இனிமே ரெகுலர் மெனுவை மாத்தி உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ண
பல்லு தெரிச்சிரும்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஹீரோவோட தாய் மாமா, ஏண்டா உங்க 2 பேருக்குள்ளன்னு நடக்க வேண்டியதே நடக்கல, அதுக்குள்ள பொண்டாட்டிய கை ஓங்குறியா? இப்படி இருந்தா வாழ்க்கை வீணா போயிரும், முதல்ல மன்னிப்பு கேளுடான்னு சொல்றாரு. இதுல கொஞ்சம் மனசு இறங்கின இவரு மனைவி கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாரு. இனிமே ஒன்னும் அடிக்க மாட்டேன், ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன்னு சொல்றாரு. சாயந்தரம் சினிமாவுக்கு போயிட்டு டின்னருக்கு போலான்றாரு. டின்னருக்கு வந்த இடத்துல உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்ல இவங்களும் மட்டன் பிரியாணி சொல்றாங்க. ஆனா இவரு, இந்த ஏரியாவில் மட்டன் எல்லாம் நல்லா இருக்காது, மீனுக்கு தான் நம்ம ஊர் ஃபேமஸ், மீன் குழம்பு வாங்கிப்போம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி இவர் இஷ்டத்துக்கு திரும்ப ஆர்டர் பண்றாரு. அதையே அவங்களையும் சாப்பிட வைக்கிறாரு. ஆனா இதுக்கப்புறமா வீட்டுல தொட்டதுக்கெல்லாம் இவங்களுக்கு அடிதான். தினம் தினம் சின்ன சின்ன காரணத்துக்கெல்லாம் பலார் பலார்னு விழுகுது. அதுக்கப்புறமா சமாதானப்படுத்துறேன்னு ஹோட்டலுக்கு கூட்டு வராரு. அங்கேயே அதே மீன் குழம்ப தான் வாங்கி தராரு. இப்படியே தினமும் அடி, ஹோட்டல்ல மீன் குழம்பு, தியேட்டர்னு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு வந்த இடத்துல நடந்ததையெல்லாம் சொல்றாங்க. உன் மருமகனை வந்து கேளுன்னு சொல்ல, ஆனா அம்மாவோ, இந்த அளவுக்கு ஒன்னு அறையிறாருன்னா அவருக்கு உன் மேல எந்த அளவுக்கு உரிமையும் பாசமும் இருக்கும், அது உனக்கு புரியலையான்றாங்க. கடுப்பான இவங்க, என்னம்மா லூசு மாதிரி பேசுற, உன் பொண்ணை உன் மாப்பிள்ள அடிக்கிறாருன்னு சொல்றேன், அதை புரிஞ்சிக்காம என்னம்மா வளர்றேன்னு கேட்க, ஏண்டி அப்படி பார்த்தா நாட்டுல எந்த பொண்டாட்டியுமே புருஷன் கூட வாழ முடியாது, ஏன் உங்க அப்பா கிட்ட நான் எவ்வளவு அடி வாங்கியிருப்பேன் வயசுல, போய் கேட்டுப்பாரு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அலட்சியமா போறாங்க. ஒரு நாள் ஹீரோ வழக்கம் போல லஞ்ச் டைம்ல வீட்டுக்கு வர இவங்க போன்ல ஏதோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் தங்கச்சி எங்கன்னு கேக்குறாரு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க. சரி, என்ன எப்ப பாரு போனையே நோண்டிட்டு இருக்க, அப்படி என்னதான் அதுல இருக்கு குடுன்னு வாங்குறாரு. ஆனா இவங்க இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்க. கடுப்பான இவரு குடுறின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாரு. ஆனா அவங்க விடவே இல்ல. என்னடி ரொம்ப திமிரு பண்றேன்னு சொல்லி அறைய வராரு. இவங்க பிளாக் பண்றாங்க. டக்குன்னு இவரை தள்ளி விட்டு ஓங்கி கராத்தே ஸ்டைல்ல ஒரு உத விட இவர் பறந்து போய் அங்கிருந்த மீன் தொட்டி இருந்த இடத்துல விழுந்துடுறாரு. இங்கதான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க அடிக்கடி ஹெட்போன்ல ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, எப்படி தற்காப்பு கலையை சரியா பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு தான். அது போக இவங்க வீட்டுல புருஷன் வேலைக்கு போன நேரத்துல நிறைய உடற்பயிற்சி, கிக் பாக்ஸிங் பயிற்சின்னு புருஷன்கிட்ட அடி வாங்கின கோவத்தை எல்லாம் இங்க காமிச்சிருப்பாங்க. நல்லா ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஸோ அதோட விளைவாதான் ஒரே ஒரு உதையில இவர் இப்படி விழுந்து கிடக்குறாரு. பின்னாடி இருந்த மீன் தொட்டியோ உடஞ்சிருது. பொண்டாட்டி கிட்ட வாங்கின அடியில கழுத்து ஒரு பக்கமா லாக் ஆயிடுச்சு. இப்ப சத்தமே இல்லாம ஒரு மெடிக்கலுக்கு போறாரு. கீழே விழுந்து சுளுக்கு பிடிச்சிருச்சு, இடுப்புலயும் அடிபட்டுருச்சு, மருந்து கொடுங்கன்னு கேக்குறாரு. ஆனா உங்களை பார்த்தா சுளுக்கு பிடிச்ச மாதிரி தெரியலையே, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மருந்தெல்லாம் தர முடியாதுன்னு இந்த ஆள் அமிச்சிடுறாரு. இப்ப அதே வழியோட நைட்டு வீட்டுக்கு வராரு. ஆனா அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டாங்க. அவங்கள பார்த்த உடனே அப்படியே கொஞ்சம் கெத்தா காமிச்சிக்க, ஏண்டா மீன் தொட்டி உடையிற அளவுக்கு மருமகளை போட்டு அடிப்ப, பாவண்டா அந்த பொண்ணுன்னு அம்மா சொல்றாங்க. இவரு வாங்கின அடியை காமிச்சிக்காம அப்படியே மெயின்டைன் பண்றாரு. பின்ன ரொம்ப திமிரு பண்ணா அடிக்காம என்ன பண்றது அப்படி இப்படின்னு சீன் போட்டுட்டு இருக்காரு. அந்த நேரம் பொண்டாட்டி வெளியே இருந்து உள்ள வர அவங்கள பார்த்த உடனே இவர் பயந்து நைஸா உள்ள ஓடிடுறாரு. மறுநாள் காலையில குளிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு வராரு. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. பொண்டாட்டி இங்க பயங்கரமா பஞ்சிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது ஏதோ சாதாரண காரன்னு நினைச்சிட்டு இருந்த இவருக்கு இப்பதான் அந்த கைத்தடத்தெல்லாம் பார்த்த உடனே புரியுது, நம்ம மேல பயங்கர கோவத்துல இருந்திருப்பா போலேன்னு நினைச்சு நடுங்குறாரு. இதுக்கப்புறம் சாப்பாடு பரிமாற அவங்க சும்மா பக்கத்துல வந்தா கூட இவர் தற்காப்புக்காக கையெல்லாம் நீட்டுறாரு. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள பயம். தாய் மாமா கிட்ட மட்டும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அவரும், அடி வயித்துல விழுந்ததால பெருசா பாதிப்பு வெளியே தெரியல, மண்டை கண்ட உடஞ்சிருந்தா என்ன வருது, இதெல்லாம் உனக்கு தேவையா, பொண்டாட்டிக்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டான்னு சொல்ல. ஆனா இப்பவும் இவரு, நான் ஒரு ஆல்பா மேல், பொண்ணுங்களுக்கெல்லாம் அடங்க மாட்டேன், நான் அசந்த நேரம் பார்த்து அடிச்சுட்டா நானும் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பதிலுக்கு பதில் அவளை அடிச்சு என் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. இதுக்கப்புறம் தினமும் காலையில 5 முட்டை சாப்பிட்றாரு. வீட்டுல ட்ரைனிங், ஜாகிங்னு கொஞ்சம் ஃபிட்னஸ் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் மத்தியானம் அம்மாவும் தங்கச்சியும் வெளியே போனதை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வந்தவரு மொபைல்ல வீடியோ ரெக்கார்டு ஆன் பண்ணிட்டு சைட்ல ஒரு ஓரமா கவர் பண்ற மாதிரி வைக்கிறாரு. ஏன்னா பொண்டாட்டி அடிச்சதை பதிவு பண்ணி மாமா கிட்ட காட்டணும்ல, அதுக்குதான். இப்ப நைஸா அவங்கள கூப்பிட்டு, இன்னைக்கு என்ன அடி பார்க்கலான்னு சொல்றாரு. நீங்க அடிச்சீங்கன்னா தான் நான் திருப்பி அடிப்பேன், சும்மாலாம் அடிக்க முடியாதுன்னு இவங்க சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு பலார்னு ஒன்று வைக்கிறாரு. கடுப்பான இவங்க பதிலுக்கு அடிக்க இவரு கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் எடுத்ததால நேக்கா அதை பிளாக் பண்றாரு. ஆனா ஒரு கட்டத்துல இவங்க வீரத்தை சமாளிக்க முடியல. ஹீரோயின் சினிமா ஸ்டைல்ல பயங்கரமா ஓங்கி பல பஞ்சு வைக்கிறாங்க. இவரால சமாளிக்கவே முடியல. வாங்கின அடியில அங்கிருந்த டேபிள், டீப்பாய், கடைசியில டிவி ஸ்டாண்டு, இவர் செல்போனுன்னு எல்லாமே டேமேஜ் ஆயிடுது. கடைசியா ஓங்கி ஒரு கிக்கு ஒன்று வைக்கிறாங்க. இவர் பறந்து போய் டோரு கிட்ட விழ சரியா அதே நேரம் வெளியே போயிருந்த அம்மாவும் தங்கச்சி வந்து இதை பாக்குறாங்க. அப்படியே இடி விழுந்த மாதிரி உறைஞ்சு போயிடுறாங்க. கட் பண்ணா இப்ப ஹீரோயின் வீட்டுல இருந்து எல்லாரையும் வர வச்சு பஞ்சாயத்து. என்னம்மா இது, எதுக்காகமா மாப்பிள்ளைய அடிச்சேன்னு அப்பா கேட்க, நான் ஆல்ரெடி அம்மா கிட்ட அவர் என்ன அடிக்கிறாரு வந்து கேளுங்கன்னு சொன்னேன், அவங்களும் கண்டுக்கல. கல்யாணமான இந்த 4 மாசத்துல என்ன 26 முறை அடிச்சிருக்காரு, அடிக்கும் போதெல்லாம் வாங்கிட்டே இருக்க, நான் என்ன அடிமையா, அதனாலதான் என் தற்காப்புக்காக அடிச்சேன்னு சொல்றாங்க. இவங்க அம்மாவும் கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா இருடின்னு சொல்லி அடக்கிடுறாங்க. ஹீரோவோட மாமாவோ,
ஏம்மா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அடிதடி சண்டையெல்லாம் சகஜம்தான். இப்படி பதிலுக்கு பதில் பொம்பளையும் கை நீட்டினா எப்படிம்மா குடும்பம் நடக்கும்? அவன் பண்ணது தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். ஆனா நீயும் பதிலுக்கு சாரி கேட்கணும்னு சொல்றாரு. முதல்ல நீ மன்னிப்பு கேளுடான்னு சொல்ல ஹீரோ முறைக்கிறாரு. ஆனா மாமாவோ, நான் எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் ஒரு பெரிய ஐடியா வச்சிருக்கேன், அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல மன்னிப்பு கேளுன்னு கண்ணடிக்க ஹீரோவும் இதனால மன்னிப்பு கேட்கிறாரு. சரி இப்ப நீ மன்னிப்பு கேளுமான்னு சொல்ல ஹீரோயின் இந்த மாமாவை முறைக்கிறாங்க. இவரே பயந்து போயிடுறாரு. சரி சரி பிரசாந்தி மன்னிப்பு கேட்டா, பஞ்சாயத்து முடிஞ்சுது போங்கன்னு சொல்லி கலைச்சி விட்டுறாரு. இப்ப ஹீரோவை தனியா கூட்டிட்டு போக, ஏமாமா நீ என்ன மாமா அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு இவரு கோவப்படுறாரு. அட அறிவு கெட்டவனே, நான் ஏற்கனவே உன் பொண்டாட்டிக்கிட்ட அன்பா இருந்து காரியத்தை முடிச்சுக்கோன்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. இப்ப மண்டை உடைஞ்சு யாருக்கு ரத்தம் வருது? உனக்கு தானே. முதல்ல அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டீன்னா அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க உடம்பும் பிசிக்கலா வீக் ஆயிடும். ஆல்பா மேல்னு என்கிட்ட சீன் போட்டுட்டு இருக்கல, அந்த வீரத்தை கட்டில்ல காமி போன்னு சொல்லி ஐடியா கொடுக்க ஹீரோவுக்கும் இந்த பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகுன்றது புரியுது. இப்ப நைட்டு மனைவி கிட்ட நான் பண்ணதெல்லாம் சாரி, இனிமே இந்த மாதிரி சத்தியமா நடக்காதுன்னு சொல்லி நைஸா பேசுறாரு. ஆனா அவங்க கோவத்துல தான் இருக்காங்க, பதிலே பேசல. மறுநாள் காலையிலேயே சரி வா உன்னோட காலேஜ்ல போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடலாம், போற வழியில அப்படியே கோயிலுக்கு போலான்னு கூப்பிடுறாரு. கோயிலுக்கு வந்த இடத்துல இந்த ஊர்ல மீன் பண்ண வச்சிருக்க அந்த பெரியவர் மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்து என் பண்ணையே வாங்கிக்கோங்க தம்பின்னு கெஞ்சுறாரு. ஆனா இவரு தொல்லை பண்ணாம போயான்னு சொல்லிட்டு அவர் அவாய்ட் பண்ணிடுறாரு. இப்ப காலேஜுக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி செமஸ்டர் எக்ஸாமே நடந்துகிட்டு இருக்கு. வேணும்னா ஒரு 2 மாசம் பொறுங்க, அடுத்த செமஸ்டர் புதுசா ஆரம்பிக்கும் போது உங்க ஒய்ஃபை அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விட்டுறேன். தெரிஞ்சவர் வேற நீங்க, உங்களுக்காக இதை பண்ண மாட்டேனான்னு பிரின்சிபல் சொல்ல சரி 2 மாசம் தானு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி வந்துடுறாங்க. நடந்த சண்டையில ஹீரோவோட செல்போன் வேற உடஞ்சு போச்சு இல்லையா, அதை சர்வீஸ் பண்ண கொடுத்துருப்பாரு. இப்ப அதை வாங்கறதுக்காக கடைக்கு வந்திருக்காரு. எங்க மாமா நான் எவ்வளவு சமாதானமா பேசுற மாதிரி நடிச்சாலும் அவன் மயங்கவே மாட்டேங்கிறான்னு சொல்ல உன் போனை கூடன்னு இந்த மாமா வாங்கி ஒரு ஹார்ட்டின் மெசேஜை மனைவிக்கு அனுப்பி விடுறாரு. இதை பார்த்த ஹீரோயின் என்ன லவ் மெசேஜ் எல்லாம் வருதுன்னு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏமாமா மெசேஜ் அமிச்சா பொண்ணு மயங்கிருமா, நான் பேசினாலே அவ கண்டுக்க மாட்டேங்கிறான்னு ஹீரோ சொல்ல அட மக்கு மருமகனே, பொண்ணுங்களுக்கு எப்பவுமே வார்த்தையில அன்பா பேசுறதை விட இந்த மாதிரி மெசேஜ்ல பேசும்போது அது இன்னும் பிடிக்கும். இதெல்லாம் உனக்கு புரியாதுடான்னு மாமா சொல்றாரு. ஒரு நாள் மனைவி பர்த்டே, இதனால வலுக்கட்டாயமா ஹீரோ வற்புறுத்தி போட்ல ஒரு இடத்துக்கு அவங்கள கூட்டு வராரு. ஒரு மோதிரத்தை கிஃப்டா கொடுத்து நான் உண்மையிலேயே மாறிட்டேன் என்ன நம்புன்னு சொல்லி லவ் ப்ரப்போஸ் பண்றாரு. இவங்க இன்னமும் கோவமா தான் காமிச்சுக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவர் மேல இவங்களுக்கு அஃபெக்ஷன் வந்துருச்சு. ஒரு நாள் ஹீரோயின் வீட்டுக்கு ஹீரோ விருந்துக்காக வந்திருக்காரு. வந்த இடத்துல இந்தா சிக்கன் போட்டுக்கோ மட்டன் போட்டுக்கோன்னு மாமனார் மாமியார் முன்னாடி மனைவியை பயங்கரமா கவனிக்கிறாரு. இதை பார்த்து மாமனாருக்கும் மாமியாருக்கும் பயங்கர சந்தோஷம். நைட்டு ஹீரோயின் அவங்க அம்மா, மாப்பிள்ள நல்லா மாறிட்டாருடி, அன்னைக்கு நீ அடிச்ச அடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு போல, இனிமே வாழ்க்கையில சந்தோஷம் தான் உனக்குன்னு சொல்ல ஹீரோயினுக்குமே புருஷன் மேல இப்ப நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதால அவங்களுமே சிரிக்கிறாங்க. இப்ப இவங்க வீட்டுக்கு வந்த உடனே மறுநாள் வழக்கம் போல இவர் பண்ணைக்கு கிளம்ப இவங்க இன்னைக்கு அவசியம் போகணுமான்னு கேக்குறாங்க. ஏன் அதை விட்டா இங்க இன்னைக்கு வேற என்ன வேலைன்னு இவரு கேட்க இவங்க ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அப்புறம் என்ன இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 பேருமே ஒண்ணு மண்ணா இருந்துடுறாங்க. கட் பண்ணா ஒரு மாசம் கழிச்சு ஹீரோயின் இங்க பாருங்கன்னு சொல்லி வயித்துல கை வச்சு காமிக்கிறாங்க. இவங்க இப்ப கர்ப்பமாயிருக்காங்க. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு இவர் நினைக்கிறாரு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக கூட்டிட்டு வர அந்த நேரம் விஷயம் கேள்விப்பட்டு இவங்க மாமா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்காரு. இவர் தெரியாதனமா அதை எடுத்து பப்ளிக்கா பிளே பண்றாரு. அதுல அந்த மாமா, மாப்பிள்ள வாழ்த்துக்கள், எப்படியோ நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா சூப்பர்னு சொல்ல இத பக்கத்துல இருந்து ஹீரோயினும் கேட்டுறாங்க. என்ன ஐடியா, உங்க மாமா என்ன சொல்றாருன்னு கேட்க இவர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்றாரு. உள்ள வந்து செக்அப் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க மைண்ட்ல எல்லாம் அந்த மெசேஜே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஐடியா, உங்க மாமா என்ன சொன்னாரு, என்ன பிளான் பண்ணீங்க, மரியாதையை சொல்லுங்கன்னு இவங்க கேட்க கடுப்பான இவரு, ஆமாண்டி ஆவுன்னா சும்மா சும்மா ஆம்பளைய கை நீட்டுற, அதனால பிளான் பண்ணியதான் உன்னை கர்ப்பமாக்குனேன். குழந்தை குட்டின்னு பிறந்துட்டா உன் உடம்பு பிசிக்கலா வீக் ஆயிரும், அதை பாக்குறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும். அப்புறம் எப்படி நீ என்ன அடிப்ப, நீ என்ன பலத்தால அடிச்ச, நான் என் புத்தியால உன்னை அடிச்சேன் போடின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப உண்மையிலே இவர் நம்ம மேல ஆசைப்பட்டு ஒன்னா இருக்கலையா, இதுதான் பிளானான்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இதுல கரு கலைஞ்சிருது. இப்ப இதுல மாமியார் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. நல்ல பொண்ணை கொண்டு வந்து எங்க தலையில கட்டி வச்சிட்டீங்கன்னு சம்மந்தி மேல கோவப்பட ஹீரோயின் முறைக்கிறாங்க. என்னம்மா முறைக்கிற, என் பையனை அடிச்ச மாதிரி என்னையும் அடிக்க போறியா, உன் அடிய நான்லாம் தாங்க மாட்டேம்மா, என் உயிரே போயிடும், பயங்கர ராங்கியா இருப்ப போலியே அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இதுல கடுப்பான ஹீரோயின் கிளம்பி போக இவர் உடனே ஹாஸ்பிட்டல் பில்ல நீட்டுறாரு. இதை கட்டிட்டு எங்க வேணாலும் போன்னு சொல்றாரு. இவங்க கையில இருந்த மோதிரத்தை கலட்டி கொடுக்க இந்த மோதிரம் அன்னைக்கு நான் கிஃப்டா கொடுத்ததுன்னு சொல்றாரு. உடனே கழுத்துல இருந்து தாலியும் கலட்டி கொடுக்குறாங்க. இந்த தாலி என் பிறந்த வீட்டுல எனக்கு சீரா கொடுத்ததுதான், இதை வச்சு ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டுங்க, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா பின்னாடி ஹீரோயினோட அண்ணன் ஓடி வரான். இவங்களும் தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் எங்கேயாவது போறேன்னு சொல்றாங்க. எங்க போவ,
உன்னை ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன், ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன், அது வரைக்கும் வந்து நம்ம வீட்ல இரு, நான் அப்பா அம்மாவை சமாளிச்சுக்கிறேன் வான்னு சொல்லி நம்பிக்கையா பேச, அண்ணன் பேச்ச நம்பி இவங்களும் பிறந்த வீட்டுக்கே போறாங்க. அம்மாவும், ஏண்டா அவளை என்ன வேலைக்கா சேர்த்து விட போறேன்னு கேட்க, அட நீ வேறம்மா, இவ பாட்டுக்கு எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேரு. இந்த ஒரு வார கேப்ல எப்படியாவது மச்சாங்கிட்ட சமாதானம் பேசி மறுபடியும் அவளை அங்கேயே அனுப்பி விட்டுறலான்னு சொல்றான். ஆக மொத்தம் அண்ணனுக்கும் தங்கச்சி மேல பாசமே கிடையாது. இது தெரியாத ஹீரோயின் எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு நிறைய கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறாங்க. ஆனா இவங்க தான் காலேஜ் பாதி படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இல்லையா. டிகிரி இல்லாதால இவங்களுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. எல்லா பக்கமும் ஏமாற்றம். ஒரு நாள் ஹீரோவும் தாய் மாமாவும் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு காலேஜ் பொண்ணு ஹீரோவே குறுகுறுன்னு பாக்குறாங்க. சிரிச்சுக்கிட்டே போறாங்க. மாமாவோ, டே மாப்பிள இங்க பாரு, உனக்கு இன்னும் ஆஃபர் நிறைய இருக்கு போல, பேசாம உன் பொண்டாட்டியை பத்தி விட்டு வேற ஏதாவது பொண்ணு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை இன்னும் ஜாலி ஆயிருன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. டிவோர்ஸ் பண்ணாம எப்படி மாமா இதெல்லாம் பண்றதுன்னு இவரு கேட்க, டிவோர்ஸ் ப்ராசஸ் ஒரு பக்கம் நடக்கட்டும், இன்னொரு பக்கம் பொண்ணு பாக்குற படலத்தையும் பாருன்னு மாமா ஐடியா கொடுக்க, ஹீரோவும் இப்ப பொண்ணு பார்க்க இன்னொரு இடத்துக்கு போறாரு. ஆனா அங்க இருந்த பொண்ணு இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்கன்னு காட்டுறாங்க. என்ன இதுன்னு இவர் வாங்கி பார்த்தா இங்கதான் ஒரு செம ட்விஸ்ட். ஆக்சுவலா இவர் மனைவியை அடிக்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தாரு. அப்போ மொபைல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சாரு இல்லையா, அதுல ரெக்கார்டான வீடியோவை இந்த பொண்ணு இவர்கிட்ட காட்டுறாங்க. அந்த வீடியோல இவர் அடி வாங்குற வீடியோ கிளிப்பிங் எல்லாமே ஃபுல்லா இருக்கு. அப்போதான் ஒரு விஷயம் புரியுது இவருக்கு. இவரு போன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சர்வீஸ் பண்ண கடையில கொடுத்தாரு இல்லையா, அந்த கடைக்காரன் இந்த ரெக்கார்டான வீடியோவை யூடியூப்ல ஏத்தி விட்டுருக்கான். அது வாட்ஸ்அப் அங்க இங்கன்னு பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இவங்க மாமாவும், அப்ப அன்னைக்கு இந்த காலேஜ் பொண்ணு உன்னை பார்த்து சிரிச்சுதே, உன்னை பார்த்து லவ் பண்றதுக்காக சிரிக்கல, இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் உன்னை ஏளனமா நினைச்சு சிரிச்சிருக்கு மாப்பிள்ளன்னு சொல்றாரு. இது போக இந்த வீடியோ எல்லா பக்கமும் ஊர் உலகம் ஃபுல்லா வைரல் ஆகி ட்ரெண்டிங்ல நம்பர் 1 வந்துருது. அது போக அந்த பொண்ணு அடிச்சது சரிதான் தப்புதான்னு ஆளுக்கு கருத்து சொல்றேன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை ஹீரோவோட தங்கச்சி அவங்க அம்மா கிட்டயும் காமிக்கிறாங்க. அவங்க கடுப்பாகி நேரா தன்னோட தம்பியை தான் ஒரு அற விடுறாங்க. என் மகனை கெடுத்தவனே நீதான்டா, ஆல்பா மேல் அது இதுன்னு அவனை ஏத்தி விட்டு அவன் கெட்டதுக்கு முக்காவாசி காரணமே நீதான்னு சொல்றாங்க. என் மருமக உண்மையிலே நல்ல பொண்ணு, அவளையே வச்சு உனக்கு பொழைக்க தெரியலன்னா நீ எல்லாம் குடும்பம் நடத்துறதுக்கு லாக்கி இல்லாதவன்டான்னு தான் மகனே திட்டுறாங்க. இந்த அம்மா அடிப்படையில நல்லவங்க தான். இங்க ஹீரோயின் வீட்டுல அந்த தாய் மாமா இருக்காரு குட்ட குழப்பி, அவரு கரெக்டா வராரு. என்ன மச்சான், ஊர் உலகம் எல்லாம் உங்க குடும்ப பேரு இப்படி நாரிடுச்சேன்னு கேக்குறாரு. நல்லா இருக்கியாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல கை வைக்க கடுப்பான இவரு, என் வாழ்க்கை நாசமா போனதுக்கு காரணமே நீதான்யா. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா எனக்காக சரியா ஒரு முடிவு எடுப்பாரு, ஆனா கரெக்டா உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போயிருவ. நீ பண்ண வேலைக்கு தான் என் வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்குன்னு மாமனை பிடிச்சி கிளின்னு கிழிச்சிடுறாங்க. இனிமே என்னால அவன் கூட வாழ முடியாது, நான் எங்கேயாவது போறேன்னு சொல்றாங்க. உடனே அவங்க அண்ணனும், போ உன் புருஷன் வீட்டுக்கு போ, அங்க போய் உனக்கு தோன்றதை செஞ்சுக்கோ, தூக்கு போட்டு சாகிறதுனால சாகு, எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, இங்க இருந்து எங்க பேரை கெடுக்காதன்னு சொல்றான். இப்ப நம்ம மேல இவங்க யாருக்குமே பாசம் இல்லையான்னு இவங்க அப்படியே மனசு நொறுங்கி போயிடுறாங்க. இனி வாழவே வேணான்னு சொல்லிட்டு டேம் மேல ஏறி நின்று தற்கொலை பண்ணிக்கலான்னு போறாங்க. ஆனா ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க, தற்கொலை கோழைகளோட முடிவு, இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அதே ஊர்ல ஒரு தோட்டத்துல முந்திரி பழத்தை எல்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. அங்க வந்து இவங்க வீணா போன முந்திரி பழத்தை எல்லாம் எனக்கு கொடுங்கன்னு கேட்க, இதை வச்சு என்னமா பண்ண போறேன்னு தோட்டக்காரர் கேக்குறாரு. உடனே ஹீரோயின் யூடியூப்ல ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. இந்த முந்திரி பழத்தை எல்லாம் ஒரு டின்னுல போட்டு அதை மிதிச்சா அதுல சாறு கிடைக்கும். அந்த சாரை பாட்டில ஃபில்டர் பண்ணி சோப்பு தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு எல்லாம் கொடுத்தா அவங்க சோப்புல அதை ஒரு இன்கிரீடியன்ட்டை ஆட் பண்ணுவாங்க. இதை செய்யறதுக்கு ஊருக்குள்ள ஒரு கம்பெனி இருக்கு. அங்க இவங்களும் வந்து வேலைக்கு சேர்றாங்க. அந்த கம்பெனிக்காக நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசி நிறைய டீல் முடிச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பேசிக்கா இங்கிலீஷ் பேச நல்லாவே வரும். இது மூலமா இவங்களுக்கும் கொஞ்சம் வருமானம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதே சமயம் இவங்க புருஷன் டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்காரு. நீதிபதியும் அந்த வீடியோவை பார்த்துட்டு, ஏமா வழக்கமா புருஷன் அடிச்சு பொண்டாட்டிங்க தான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க, உன் கேஸ்ல என்ன உல்டாவா இருக்கு, புருஷனை போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டுருக்கியன்னு சொல்றாரு. ஹீரோவும், நல்லா கேளுங்க சார், இவ சரியான பஜாரின்னு சொல்ல, நீ அடிச்சதால தாண்டா நான் திருப்பி அடிச்சேன்னு இவங்க சொல்ல, கோர்ட்லயே 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இதுல கடுப்பான ஜட்ஜு, என்ன ஏன் முன்னாடி இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, உங்க 2 பேருக்கும் இஷ்டப்பட்டு பிரியறதுக்கு விருப்பம்னா இன்னைக்கே டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், ஒரு லஞ்சுக்கு அப்புறம் தீர்ப்பு சொல்றேன், போய் யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்னு அனுப்புறாரு. வெளியே ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுன்னு கொடுக்க, அவங்களும் அதை வாங்கி இந்த ஊர்ல உன் கூட போட்டி போட இனிமே புதுசா ஒரு ஆள் முளைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்தா உன் பேப்பர் வச்சுக்கோன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவங்க தெனாவட்டா திரும்பி போக இவர் ஒன்னும் புரியாம முழிக்கிறாரு. அந்த நேரம் இவங்க தாய் மாமா வந்து அதை வாங்கி பாக்குறாரு. டேய், அவ கையெழுத்தே போடல, இங்க பாருடான்னு காட்டுறாரு. ஹீரோயின் சைன் பண்ண வேண்டிய இடத்துல ஆல் த பெஸ்ட் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்பதான் மாமா சொல்றாரு, எங்க கையெழுத்து போட்டு உனக்கு மியூச்சுவலா டிவோர்ஸ் கொடுத்துட்டா நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்ப, இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் கெட்டு போகும்னு இவ வேணும்னு ஒன்னு அலக்கழிக்கிறா, இவ சாதாரண ஆள் இல்லடா மாப்பிள்ளன்னு சொல்றாரு. இங்கதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க.
இந்த ஊர்ல மீன் பண்ணை வச்சிருந்த ஒரு ஆள் அடிக்கடி ஹீரோ கிட்ட வந்து என் மீன் பண்ணையை வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு கெஞ்சிக்கிட்டே இருந்தாரு இல்லையா? இதை ஒரு காட்சியில ஹீரோயினுமே கவனிச்சிருப்பாங்க அந்த கோயில் கிட்ட. அவங்க திரும்ப அவர்கிட்ட போயிட்டு உங்க மீன் பண்ணையை நான் வாங்கிக்கிறேன்னு இவங்க கடனை உடனே வாங்கி டீல முடிச்சிடுறாங்க. இவங்க புருஷன் கூடயே போட்டி போட்டு மீனை கம்மி விலைக்கு விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அவர்கிட்ட உனக்கு போட்டியா ஒரு ஆள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவோட ஆளுங்க அந்த மீன் பண்ணை வச்சிருந்த பெரியவர்கிட்ட சண்டைக்கு போக, இப்ப அந்த பண்ணைக்கு ஓனர் ஹீரோயின் ஆச்சே, இவங்க அங்க வந்து எல்லாரையும் போட்டு அடி வெளுத்து விடுறாங்க. இவங்க ஃபைட்டிங் ஸ்கில்லுக்கு முன்னாடி எந்த ஆம்பளையாலையும் தாக்கு பிடிக்க முடியல. இதை கவனிச்சவங்க அவ காலை முதல்ல பிடிங்க, அப்பதான் அவ யாரையும் உதைக்க மாட்டான்னு சொல்லி எல்லாரும் இவங்க காலை பிடிக்க, பிடிச்சவங்க காலை விடாம அதையே பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இவங்க உடனே திமிரா ஒரு போஸ் கொடுக்குறாங்க. பிறந்த வீடும் சரியில்லை, புகுந்த வீடும் சரியில்லை. ஆனா இவங்க தைரியத்தாலையும் திறமையாலையும் இப்ப சொந்த கால நிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு காமிச்சு இங்கேயே படத்தை முடிக்கிறாங்க. மலையாளத்துல வந்த ஜெய 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 ஹேன்ற படத்தோடைய அபிஷியல் ரீமேக் தான் இது. ஒரிஜினலுக்கு எந்த வகையிலும் களங்கம் இல்லாம சூப்பரா இதையும் ரீமேக் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு கதையோட விளக்கத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.